இந்த நாமன்ற வார்த்தையின் பொருள் என்ன அப்படின்னா பெயர். எல்லாருக்குமே தெரியும் நாமம் என்னது, பெயர். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுக்கு பல நாமங்கள் உண்டு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுக்கு பல நாமங்கள் உண்டு. ஏலோஹிம், எல்சடாய், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, எல்லாம் அதெல்லாம் காரண பெயர்கள்னு சொல்லுவாங்க. காரண பெயர்கள் என்ன அப்படின்னா, ஒரு யுத்தத்தை சந்திக்கிறாங்க அப்படின்னா அந்த யுத்தத்தில் ஆண்டவரேன்னு கதறுவாங்க. ஆண்டவரே இந்த யுத்தத்தில் எங்களுக்கு ஜெயித்தாங்க, எங்களுக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் செய்வார்னா ஒரு தூதன் அனுப்புவார், அல்லது அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தனை கத்தை பயன்படுத்துவார். அந்த பயன்படுத்துகிற நபர் யுத்தத்தில் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும், கொஞ்சம் பலனாக இருக்கும். ஆனால் தனக்கு எதிராக இருக்கிற பெரிய யுத்தத்தில் என்ன செய்வார், ஜெயத்தை பெற்ற உடனே பேர் வச்சுருவாங்க. யெகோவா ஷம்மா, யெகோவா ஈரே, யெகோவா நிசி. அப்போ காரண பெயர். யெகோவா நிசினா வெற்றியை கொடுத்தவர்னு அர்த்தம். ஈரே அப்போ ஒரு சூழ்நிலையின் அடிப்படையில் கர்த்தருக்கு பெயர் வைக்கிறாங்க. பழைய ஏற்பாடுகள் அதுதான். ஒரு சூழ்நிலைகளுக்கு தகுந்தார் போல் தேவன் இருக்கிறார். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு காலத்தில் எங்கேயாவது யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபான் இருக்குதா? அங்கே எதுவுமே கிடையாது. புதிய ஏற்பாட்டில் அப்படி எதுவுமே கிடையாது. இப்போ பழைய ஏற்பாடு காலத்தில் நல்லா கவனிச்சுவாங்க. பழைய ஏற்பாடு காலத்தில் இந்த அத்தனை பரிசுத்தவான்களும் எப்படி கர்த்தருக்கு பெயர் வச்சாங்க? காரண பெயர்கள். காரண பெயர்கள். ஏதோ சூழ்நிலை நடந்திருக்கும், ஒரு யுத்தம் நடந்திருக்கும், ஒரு தேவை சந்திக்கப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில் கர்த்தர் செய்வாங்க, என் தேவையை சந்தித்தவரே, எனக்கு சுகத்தை கொடுத்தவரே, எனக்கு வெற்றியை கொடுத்தவரே அப்படின்னு சொல்லுவாங்க. காரண பெயர் வச்சுருப்பாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம கர்த்தருக்கு பெயர் வைக்கல, அவர் அந்த பெயரை வெளிப்படுத்தினார். அவரே தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினார். அவருக்கு இயேசு என்று பெயர்வாயாக. நம்ம பேர் வைக்க தேவையில்லை, அவரே தம்முடைய பெயரை, தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினார். ஆக புதிய ஏற்பாட்டில் புது உடன்படிக்கையில் வாழ்கிற நமக்கு காரண பெயர் அல்ல, ஒரே பெயர் தான். என்னது? சத்தமா சொல்லுங்க, இயேசு. இயேசு சொல்லும் பொழுது இங்க என்னெல்லாம் நாமங்கள் இருந்தோ அத்தனை நாமத்துக்குள்ள வந்து விட்டது. பழைய ஏற்பாட்டில் என்னென்ன நாமங்களாம் சொன்னாங்களோ அத்தனை நாமங்களும் எதுக்குள்ள வந்துருச்சு. அப்ப இயேசு சொன்ன யுத்தத்தில், இயேசு சொன்ன வியாதியில, இயேசு சொன்ன பிரச்சனையில மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு என்கிற நாமத்துக்குள்ள அத்தனை பிரச்சனைகள் வந்துருச்சு, அத்தனை போராட்டங்களும் வந்து இயேசு சொல்லுங்க ஜெயித்து எடுக்க முடியும்.